அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வருவாய் பற்றாக்குறையை நாங்கள் குறைச்சிருக்கோம். ஆட்சிக்கு வரும்போது 4.43% இருந்தது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் வருவாய் பற்றாக்குறையை 1.17% குறைச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல அவங்களை கேட்ட மாதிரி நான் தெளிவாக சொல்கிறேன். கல்வியில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, அதே மாதிரி பொருளாதாரத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, உற்பத்தி துறையில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, அதே மாதிரி சமூக மேம்பாட்டில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, வறுமை ஒழிப்பில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, தகவல் தொழில்நுட்பத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, ஆட்டோமொபைல்ஸில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, அதே மாதிரி மருத்துவத்துறையில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, சுற்றுலாத்துறையில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எல்லா துறைகள்லையும் வளர்ந்துருக்கோம். இந்த வளர்ச்சியை நம்ம எப்படி பிரித்து பார்க்கலான்னா, தென் மாவட்டங்களில் 3.06 லட்சம் கோடியும், அதே மாதிரி கிழக்கு மண்டலத்தில் 2.46 லட்சம் கோடியும், வடக்கு மண்டலத்தில் 5.97 லட்சம் கோடியாகவும், மேற்கு மண்டலத்தில் 4.82 லட்சம் கோடியாகவும் இதை பார்க்கலாம். அந்நிய நேரடி முதலீடாக பார்க்கும்போது 11 லட்சம் கோடியை நம்ம நேரடியாக ஈர்த்திருக்கோம். அது சுமார் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கு.